நம்ம பேசுகிறது ஒரு 0.% தான். ஆனால் அது பெரிய லாபி. அது நீங்கள் தர்மசாலாவை டச் பண்ணுறது. முதல் நாள் இங்கேருந்து பேசிட்டு போனோம். அடுத்த நாள் காலையில் பேப்பர்லேயே வந்துருச்சு தர்மசாலா குறித்து யாரும் பேசக்கூடாது, ஸ்டில் பேசுறதோட எல்லாரும் நிப்பாட்டிடணும் அப்படின்னு. அடப்பவைகளா இந்த மாதிரி த்ரெட்லாம் பண்ணது கிடையாது. ஓப்பனாகவே ஒரு நீதிபதி சொல்ல முடியுதுல்ல பேசக்கூடாதுன்னு. அப்போ இப்போதான் தெரியுது அவரும் அங்கே படித்தவர். இப்போ வரைக்கும் தர்மஸ்தலா கோவில் நிர்வாகம் அமைதி காத்துட்டு வராங்க. இவ்வளோ பேசுகிறோம்ல, ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க தெரியாதா அவங்களுக்கு? ஏன் பண்ணல? இப்போ அவங்க தானே இதுக்கு பதில் சொல்லணும். அந்த எலும்பு கூட்டுக்கான விளக்கத்தையாவது வாங்கணும்ல அவங்கள்ட்ட. வாங்கியிருக்கணும்ல. கைதுக்கு அப்புறம் விட்டுட்டுமா, என்ன 15ஓட போகுதா இல்லை எத்தனையோட போய் நிற்க தெரியல. இதுக்கு என்னங்க சொல்றீங்க? இந்த எலும்பு கூட்டுக்கு என்ன சொல்றீங்க? இது யாரு? இது ஒரு சமூக ஆர்வலர் ஒருத்தர் புகார் கொடுத்துருக்காரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 13 வயசு பொண்ணை ஒரு நாயை புதைக்கிறதுக்கு எப்படி டீல் பண்ணுவாங்களோ அந்த லெவலில் கொண்டாந்து புதைச்சாங்க. ஆனால் அவரையே இந்த புலனாய்வு குழுவில் உள்ள ஒரு ஒருத்தன் மிரட்டியிருக்கான். நீ அதோட விளைவாக தான் பிரணப் மொஹன்ட்ரி அவர் டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டாரா? 2000 2014 வரை உள்ள ஆவணங்கள் அழிக்கப்பட்டது ஆர்டிஐ ரிப்போர்ட் சொல்லி போடுறதுல. அப்ப இந்த தர்மஸ்தலா பெண்கள் சீரழிக்கப்பட்ட இதுல போலீசாருக்கும் அதிக பங்கு இருக்கும் போல. சௌஜன்யா அந்த ஹாஸ்டல்ல தூக்கிட்டு போயிருக்காங்க. அதை பார்த்துருக்காங்க பல மாணவிகள். அப்ப அது கம்ப்ளைண்டாவே ஆகலையே. ஜஸ்டிஸ் சௌஜன்யான்னு பட்சத்துக்காக ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப போலீஸ் தோணை எல்லாமே எப்படி செய்ய முடியும்? நீங்க எல்லாத்தையும் தள்ளுங்க. அனன்யாவுக்கு என்ன சொல்றீங்க? எதுக்காக வேண்டிய அவங்க அம்மாவை அடிச்சிங்க? எதுக்காக வேண்டிய அம்மா கோமாவில் இருந்தாங்க 3 வருஷம்? இன்ன வரைக்கும் வீரேந்திர ஹெக்டே எங்கம்மா கைது பண்ணியிருக்காங்க? இல்ல. போலீஸ் துணை இருக்கா? போலீஸ் துணை இல்லாமல் எப்படி கணக்கு கேட்டாரு தானே வெட்டாங்க அவரை. வழக்கில் அப்படி டைலூட் ஆச்சுமா? அப்படியே நவீன ஆட்டோ சங்கர் அவங்கலாம் வச்சு பொதிச்சிருது. உண்மை, கரெக்டான வார்த்தை சொன்ன. நவீன ஆட்டோ சங்கர். ஆனா இவங்க எப்படிமா ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண முடியும் இந்த விஷயங்களை? அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். டிகிரி முடித்து வேலை தேடுபவரா? உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் 1 லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு. ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். சார் வணக்கம். சார், தர்மஸ்தலா விவகாரம் பத்தி தெரியாதவங்களே இன்னைக்கு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு 6வது நாளா 10வது இடத்துல தோண்டுதல் பண்ணி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வழக்குல என்ன அப்டேட் போயிட்டு இருக்கு? முதல்ல தர்மசாலா பற்றி நீதிமன்றத்தில் இதை யூடியூப்ல எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்ன நீதிபதியோட தீர்ப்பு ரத்தாக இருக்கு. ஏன்னா அவர் அந்த தர்மசாலா இன்ஸ்டியூட்ல படித்த ஒரு நீதிபதி. அவர் இந்த வார்த்தையை சொல்லாம அப்புறம் அவர் தான் சொல்லியிருப்பாரு. அங்கே படித்த பாசம் விட்டு போகுமா அப்படி தானே டியூன் பண்ணியிருப்பாங்க. பேசதான் நிறைய விஷயங்கள் வெளியில வரும். நிறைய கமெண்ட் பாக்ஸ் கூட சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம அவர் அந்த நிர்வாகத்திலையும் வேலை செஞ்சிருக்கிறதாவும் தகவல் இருந்திருக்காரு. நிறைய கமெண்ட் பாக்ஸ் சொல்லுவாங்க, இது பேசிக்கிட்டே உட்காந்துருங்க அப்படின்னு. பேசுறதா வேலையே. பேசினாதான் விஷயம் அணையாம இருக்கும். இந்த பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு தண்டனை வந்திருக்கு இன்னைக்கு. முறைச்ச கர்நாடகா தான். எத்தனை வாட்டி நாங்கள் இன்டர்வியூல பேசியிருக்கோம். அது அணையாம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது. ஆமா இல்ல அவன் ஒருத்தர் இருந்தான்ல அப்படின்னு கல்கத்தாவில் ஆர்ஜிகர் மருத்துவமனை இங்கே உட்காந்து பேசுகிறோம். எங்கேயோ அந்த வீடியோ சொல்லிட்டு எல்லாம் தான் ஏஐயில் என்ன மொழி வேணுமோ அந்த மொழியில் வச்சு வீடியோ கேட்டுக்கிறாங்க. போயிட்டு தானே இருக்குது. அப்போ இந்த தர்மசாலா விஷயங்கள் இடையில நம்ம பேசலை. இதுக்கு ஒரு 4வது வீடியோன்னு நினைக்கிறோம் பேசுறது. இடையில இவங்க கோர்ட்டு சொன்னதுக்கு நம்ம பேசாமல் இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டோம். அந்த இது ஓகே ஆனோன்னு. ஏன்னா 2000 2015 வரையிலான தர்மசாலாவில் நடந்த மரணங்களுடைய எண்ணிக்கை கவுண்ட் அந்த லிஸ்டே இல்லை. அது இல்லைங்கிறத விட அழிச்சிருக்காங்கிறது தான் உண்மை. பண்ணது யாரு? தர்மசாலா தான். வீரேந்திர ஹெக்டே தான் பதில் சொல்லணும். ஏமா இத்தனை நாள் ஆச்சுமா, அவரை ஏமா இன்ன வரைக்கும் பிடிக்காம? இதுக்கு அந்த காவல்துறையினரும் உடந்தையா சார்? இருப்பாங்கம்மா. இன்ன வரைக்கும் ஏமா காவல்துறை அன்னைக்கு சுஜாதா பட்டு கொடுத்த கம்ப்ளைண்ட்டை விசாரிச்சிருந்தாலே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குமா? உன் பொண்ணு ஓடி இருக்கும். யார்? அனன்யாவோட டெத்துக்கு சொல்கிறேன். உன் பொண்ணு ஓடி போயிருக்கோம், நீ ஓடிப்போ. அவங்க இத்தனைக்கும் ஒரு சிபிஐயில் வேலை பார்த்த ஸ்டெனோ. அவங்க இங்கே புகார் அளிக்கிறாங்க. அவங்கள தர்மசாலாவில் வச்சு சண்டை போடுறாங்க. அவங்கள கடத்திட்டு போய் மண்டையில் அடித்து 3 வருஷம் கோமாவில் படுக்க வச்சுருக்காங்க. இப்போ வெளியே வந்திருக்காங்க. அந்த அம்மா வெளியே அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த மனுஷன் தோன்ற குடியெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீங்கள் ரேடார் எலும்புகளை கண்டறியும் ரேடார் வச்சு, ஏன்னா மழை பெய்யுது, அதனால் விசாரணை தடைப்படுது. இந்த லேக் பீரியடை கூட தர்மசாலா தனக்கு சாதகமாக பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்கும். இந்த ஒரு பெரிய லேக் இருக்குல்ல, இதை பயன்படுத்திட்டு எஸ்கேப் குவிட் பண்ணிக்குவாங்க. அதனால் நீங்கள் ரேடாரை வச்சு அதை பார்க்கலாம் பூமியில் என்ன இருக்குன்னு. ஸ்கேன் மாதிரி உள்ளது தானே. ஆனால் அவங்க சிபிஐயில் இருந்துட்டு தான் இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க வக்கீல் மூலமாக அறிக்கை கொடுத்துருக்குறாங்க, வேண்டுதல் வச்சுருக்குறாங்க. இதை வச்சு தேடுங்க. ஏன்னா தேவையில்லாமல் குழி தோண்டிட்டு கிடந்து வேஸ்ட்டு தானே, டைம் வேஸ்ட்டு, எக்கனாமி வேஸ்ட்டு. அந்த ஏன்னா இந்த இதில் அதில் இருந்த அதிகாரி பிரணப் மொஹன்டி அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அவரை
2 விஷயம் இருக்குது அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதில். ஒரு விஷயம், அவர் மந்தமான நிலையில் வேலை பார்த்துருக்கணும், ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல். இல்லை இந்த இப்போ இதில் ஜெயந்த் ஒரு சமூக ஆர்வலர் ஒருத்தர் வந்து புகார் கொடுத்துருக்காரு. 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 13 வயசு பொண்ணை ஒரு ஒரு நாயை புதைக்கிறதுக்கு எப்படி டீல் பண்ணுவாங்களோ அந்த லெவலில் கொண்டாந்து புதைச்சாங்க, இதை நான் பார்த்தேன் அப்படின்னு அவர் தகவல் கொடுத்துருக்காரு. ஆனால் அவரையே இந்த புலனாய்வு குழுவில் உள்ள ஒரு அர்த்தம் மிரட்டியிருக்கான், நீ உன் புகாரை வாபஸ் வாங்கு அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்கான். ஸோ அதோட விளைவாக தான் இப்போ பிரணப் மொகன்ட்ரி அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டாரா, இல்லை வேலையில் அவர்கிட்ட சுணக்கம் இருந்துச்சா, இல்லை ரகசியம் கசியுதுன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்களா, இல்லை இவர் இப்படி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாருன்னு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்களான்னு தெரியாது. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒருத்தர் வந்து அவன் ஏதோ ஊழல் பண்ணிட்டான் அதனால தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான்னு நினைக்காதீங்க. ஒருத்தர் உண்மையை கண்டறியன்னு மெனக்கிறவனையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, இன்னொருத்தன் குற்றவாளிக்கு துணையாக போனாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. 2 விஷயம் இருக்குது. அதில் எதில் பண்ணாங்கன்னு தெரியல, அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ தகவல் அறிவு உரிமை சட்டம் 2005 படி 2000 2014 வரை உள்ள ஆவணங்கள் அழிக்கப்பட்டது ஆர்டிஐ ரிப்போர்ட் சொல்லுது. ஏன்னா தேசிய குற்ற ஆவண காப்பகத்தில் அது எப்படி சார் அழிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் எப்படி வந்துச்சாங்க? என்ட்ரி போடுறதே இல்லை, அப்புறம் என்ன இருக்குது? ஆமாம், அங்கே வந்து அவங்க செத்தா புண்ணியம்னு நினச்சி செத்துருப்பாங்க, என்ட்ரியே போடுறதில்ல. அப்போ இந்த தர்மஸ்தலா பெண்கள் சீரழிக்கப்பட்ட இதில் போலீஸாருக்கும் அதிக பங்கு இருக்கும் போலே. டெஃபினட்டாக இருக்குமா, போலீஸ் தெரியாமல் எப்படிமா இருக்க முடியும் அந்த ஏரியாவில்? காவல்துறையில் உயர் அதிகாரிகள் கனெக்ஷன் இல்லாமல் நீங்கள் ஒரு ஆசிரமமாக நடத்த முடியாது. ஏன்னா அவ்வளோ பவர், ஹைலி இன்ஃப்ளூயன்ஸ். தன்னை பற்றி பேசக்கூடாதுன்னு அடுத்து ஒரு நீதிபதி சொல்ல முடியுதுல்ல, அப்படி எவ்வளோ பெரிய கான்டாக்டில் இருக்கீங்க. தர்மசாலாவை பற்றி பேசக்கூடாது, யூடியூப்பில் பேசுகிற விஷயம் வாயை மூடிட்டாங்களே, மூடிட்டாங்க. இல்லைன்னா இன்னும் கூட பேசி விட்டுருக்கலாம், நிறைய வந்திருக்கும், ஸ்பீடாக்கியிருக்கும் அந்த வேலையை. அதை பற்றி பேசக்கூடாதுன்னு ஒரு நீதிபதி சொல்கிறாரு. நீதிபதி சொல்கிறாருன்னா அதுக்கு மாதிரி நம்ம பேசுகிறோம்னா கண்டெம்ட் ஆகிடும், நீதிமன்ற அவமதிப்பு ஆகிடும். அதனால நம்ம பேசவும் இல்லை, சேனலை முடக்கம் பண்ணுவாங்க. அதுக்கு மாதிரி பேசினோம்னா நம்ம இத்தனை நாள் பேசியிருந்தோம்னா இன்னும் கூட கொஞ்சம் விட கிடச்சிருந்துருக்கு. இப்போ அந்த நீதிபதியையும் மாற்றிருக்கிறாங்க, அங்கேருந்து இவரையும் மாற்றிருக்காங்க, யார மொகன்ட்ரியும் மாற்றிருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆக்கியிருக்காங்க. தொடர்ந்து பார்க்கணும் என்ன விசாரணை நடைபெறுது அப்படின்னு. இப்போ சௌஜன்யா அது ஒரு பெரிய பேசுபொருள். அவங்களும் பாவம், சௌஜன்யா வந்து அந்த ஹாஸ்டல்லையும் தூக்கிட்டு போயிருக்காங்க, அதை பார்த்துருக்காங்க பல மாணவிகள். அப்போ அது கம்ப்ளைண்ட்டாகவே ஆகலையே, ஜஸ்டிஸ் சௌஜன்யான்னு பட்சத்துக்காக ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ போலீஸ் தோணை எல்லாமே எப்படி செய்ய முடியும்? பொண்ணு செத்துருக்கு, நான் சொல்கிறேன் ஜஸ்டிஸ் ஃபார் சௌஜன்யா அப்படின்னு சொல்கிறேன், என்னை கைது பண்ணிடுவீங்க. இப்போ நான் பேசுகிறேன், என்னை கைது பண்ணிட்டீங்கன்னா அப்போ அதில் உள்ளர்த்தம் இருக்குது தானே, பேசதானே செஞ்சோம், வேற ஒன்றும் செய்யல. அப்போ அதில் உள்ளர்த்தம் கற்பிக்கப்படுது தானே. சௌஜன்யாவை சின்ன கோயில் மாரி வச்சு அங்கே சௌஜன்யாவோட ஆவி இருக்குது, அங்கே போனால் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினச்சி அந்த துளுவ மொழி பேசுகிற மக்கள் வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு தகவல் வெளியில் வருது, ஒரு வீடியோ ஆதாரங்களும் வெளியில் வருது. அப்போ சௌஜன்யா என்னாச்சு, அனன்யா என்னாச்சு? குறைந்தபட்சம் கேட்குறேன், நீங்கள் எல்லாத்தையும் தள்ளுங்க. அனன்யாவுக்கு என்ன சொல்கிறீங்க? எதுக்காக வேண்டிய அவங்க அம்மாவை அடிச்சிங்க? எதுக்காக வேண்டிய அம்மா கோமாவில் இருந்தாங்க 3 வருஷம்? என்ன நடந்துச்சு அது அப்படின்றது தெரியணும்ல. இன்ன வரைக்கும் வீரேந்திர ஹெக்டேவை எங்கம்மா கைது பண்ணியிருக்காங்க? இல்லை. நீ போலீஸ் துணை இருக்கா? போலீஸ் துணை இல்லாமல் எப்படி? இப்போ வரைக்கும் தர்மஸ்தலா கோவில் நிர்வாகம் அமைதி காத்துட்டு வராங்களே. இவ்வளோ பேச்சு பேசுகிறோம்ல, ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க தெரியாதா அவங்களுக்கு? ஏன் பண்ணல? தேவையில்லாமல் எங்களை வந்து அலிகேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் விசாரிக்கிறதா எங்கே வந்து உள்ள வந்து என்ன உண்மை தோண்டி எடுங்கய்யா. அப்படி இல்லைன்னா நான் வழக்கு தொடுப்பேன், டெஃபமேஷன் சூட் நான் போடுவேன். 10,000 கோடி இல்லை 20,000 கோடி கூட போடுவேன். எங்கள் நம்பிக்கையை வந்து நீங்கள் குலைக்கிறீங்க. இது ஒரு ரிலீஜன் சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்கள் ஒரு அறிக்கை கொடுக்க எவ்வளோ நாள் ஆகும்? தப்பு பண்ணாதவங்க அப்படி தானே பண்ணியிருப்பாங்க. ஒரு ப்ரெஸ் மீட் கொடுங்க, இல்லை உங்கள் வக்கீலை வச்சு ஒரு பெரிய நோட்டீஸ் ஒன்று கொடுங்க. எதுக்கு ஆஃபீஸ் கவர்மெண்ட் அஃபீஷியல் கொடுங்க, சென்ட்ரல் கொடுங்க, ஸ்டேட்டு கொடுங்க. எங்களை ஏங்க அப்படி டேமேஜ் பண்ணுறீங்கன்னு கேளுங்க. அப்படி வாய மூடிட்டு இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? ஒன்று இந்த இன்பிட்வீன் கேப்புக்குள்ளே இந்த விசாரணை ஃபேராக நடக்காமல் நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணுறீங்க. முதல் விஷயம், நேர்மையாக இந்த விசாரணை நடைபெறாதுங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா அதுக்குள்ளே எல்லாத்தையும் சரி கட்டிடுவாங்க. இந்த பிரீத்திங்கு மழை வேற பெஞ்சு தொலைதாங்க, அவங்களுக்கு சாதகமாக இந்த ரைனை அவங்க சாதகமாக பயன்படுத்திடுவாங்க. இந்த அம்மா சொன்னது தான் கரெக்ட். ஏன்னா அவங்க ஒன்றும் முட்டாள் கிடையாது, அவங்க சிபிஐயில் ஸ்டெனோவாக இருந்தவங்க, அவங்களுக்கு அது விஷயம் தெரியும். இந்த ரேடாரை பயன்படுத்தி நீங்கள் வெளியே எடுங்கன்னு அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க. அதை ஃபாலோ பண்ணுங்கள். விசாரணையை வெளிப்படைத்தன்மையாக விசாரணை பண்ணுங்கள். ஏன் நீங்கள் இந்த விசாரணை இவ்வளோ மறைமுக விசாரணை நடத்துறீங்க? இன்ன வரைக்கும் வீரேந்திர ஹெக்டேவை கைது பண்ணலை. அவருக்கு முன்னாடி யார் இதில் நிர்வாகியாக இருந்தா, அதுக்கு பின்னாடி யார் இருந்தா? கிட்டத்தட்ட அவங்க தான் பாரம்பரியம் 100 வருஷமாக நடத்திட்டு வர்றாங்க. அப்போ அவங்க தானே இதுக்கு பதில் சொல்லணும். சரி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 2 எலும்புக்கூடுகள் இப்போ 15 எலும்புக்கூடுகள்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனாலும் ஏன் ஒருத்தரை கூட இன்னும் கைது பண்ணலை? அந்த எலும்புக்கூட்டுக்கான விளக்கத்தையாவது வாங்கணும்ல, அவங்கள்ட்ட வாங்கியிருக்கணும்ல. கைதுக்கு அப்புறம் இருக்கட்டுமா, என்ன 15ஓட போகுதா இல்லை எத்தனையோட போய் நிற்கிறது தெரியல. இதுக்கு என்னங்க சொல்கிறீங்க? இந்த எலும்புக்கூட்டுக்கு என்ன சொல்கிறீங்க? இது யார் இது? அப்போ நீங்கள் ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கணும்ல, இந்த எலும்புக்கூடு XX இவரோடது, இந்த எலும்புக்கூடு OY இவங்களோடது, இது இவங்க இதுன்னு சொல்கிறது ஒரு லிஸ்ட் இருக்கணும்ல உங்கள்கிட்ட.
லிஸ்ட்டே இல்லை. அப்போ என்ன விளக்கம் சொல்ல போறீங்க இந்த எலும்பு கூட்டுக்கு? இதே தர்மசாலா எங்கேயோ கர்நாடகாவில் நடக்குதுன்னு கடந்து போகாதீங்க. தமிழ்நாட்டிலேருந்து வேண்ட போடுவாங்க. எத்தனை பேர் செத்தாங்க நமக்கு என்ன தெரியும்? எவ்வளோ பேர் காணாமல் போயிட்டாங்க. காணுங்க, பையன் இருந்தால் காணும், எங்கேயோ பெண்டல் ஆகி போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேயோ கொண்டு போச்சிருந்தா நமக்கு என்ன தெரிய போகுது? வெறும் பாலியல் மட்டும் தான் அங்கே நடைபெற்றுச்சா, இல்லை வேறு ஏதாவது ஆர்கன்ஸ் திருட்டானுங்களா, இல்லை மத மைக்கு சடங்குகள் எதுவும் செய்யப்பட்டுச்சா, அந்த பலி கொடுத்து நரபலி கொடுத்துன்னு விசாரிக்கணும்ல. அப்போ நீங்கள் அங்கே உள்ளவங்களை தூக்காமல் நீங்கள் எப்படி விசாரிக்க முடியும்? குறைந்தபட்சம் வீட்டுக்காவலில் வைக்கணும்லம்மா. வீரேந்திர ஹெக்டேவை வெளியே போகக்கூடாது, யார்ட்டையும் ஃபோனில் பேசக்கூடாது, நீங்கள் ஃபோன்லாம் கொடுங்க, எந்த கனெக்ஷன் கிடையாது, வீட்டுக்காவலில் வைக்கிறதுமா. ஏன்னா பெரிய மனுஷன் நீங்கள் கைது பண்ணால் அசிங்கமாயிடும்னு நினைக்கிறீங்கன்னா வீட்டுக்காவலில் வைக்கணும்ல. அவரை இந்த கவர்மெண்ட் அதை செய்யணும்ல. வீட்டுக்காவலில் வச்சா ஓகே, யார்கிட்டையும் கனெக்ஷன் பண்ண முடியாது. நாங்கள் கேட்டு தான் ஃபோன் கேட்போம், ஒட்டு கேட்டு தான் ஃபோன் கொடுப்போம். அப்படின்னா பண்ணலையே. இது ஏமா இவங்க இருக்கிற பவர்களெல்லாம் ஒரு நாளில் இவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க, பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அடுத்த நாளே பேசாதுன்னு சொல்ல முடியுது பார்த்தீங்களா? முதல் விஷயம். அப்போ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளுங்க. இந்த மீன் டைம் இந்த விசாரணை வந்து இன்னைக்கு ஒருத்தரை முகன்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னே அவர் நல்லவரா கெட்டவராங்கிறதே ஒரு குழப்பம் இந்த விசாரணையில். அதுக்கு பதில் யாரை கொண்டாந்து வைக்க போகிறாங்க? அவர் யார் கேரக்டரு? அவர் இந்த விசாரணை முன்னெடுப்பாரா இல்லை டைலூட் பண்ணுவாரா? ரெண்டு இல்லை சரி சார். இதனால இந்த வழக்கில் தொய்வு ஏற்படுமா? தொய்வுங்கிறது எதனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கிற விஷயம் முக்கியமானது. இவர் ஃபேரான ஆஃபீஸரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தா தொய்வு தான். ஆனால் இவர் ஃபேரான ஆஃபீஸர் இல்லை, இவன் சரியான கேரக்டர் இல்லை, ஏன்னா நீதிபதியும் மாற்றிருக்காங்க. அப்போ நீங்கள் ரெண்டையும் பார்க்கணும். ஒரு மிங்கிளாக பாருங்க. நீதிபதி வந்து பேசக்கூடாது சொன்னது தப்புன்னு மாற்றிருக்காங்க. அப்போ ஓரளவு ஃபேரான மூவ் நகர ஆரம்பிக்குது. இன்னொன்று இவரை மாற்றுறாங்க. அப்போ இவரையும் மாற்றக்குள்ள இவர் ஃபேரில் கம்மியாக இருந்திருக்கலாம், இல்லை கண்டுரைப்புக்கு கூட இது வேலையை செய்யலாம். நாங்கள் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில்ங்கிற மாதிரி ஓப்பனாக கொடுத்து விசாரிங்க. சிபிஐ நம்புறீங்கன்னா சிபிஐ உள்ளே விட்டு அடித்து நவுத்துங்க, எல்லாத்தையும் உள்ளே போடுங்க. ஏங்க சாதாரணப்பட்ட ஏரியாவுக்கு ஒரு தெருவே பூந்து அடித்து விசாரிக்க முடியுது, வீடு வீடாக பூந்து தூக்க முடியுது ஸ்டெர்லைட் பிரச்சனையில். சார் நீங்கள் சொன்ன மாதிரி எலும்புக்கூடுகள் 15 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்றாங்க. ஏன் இன்னும் வழக்கு சிபிஐக்கு மாற்றம் செய்யப்படலை? அப்படியே தான் போட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க. அவர் திறமை தனியாக ஒரு குழு அமைச்சிருக்காரு, அதில் விசாரணை நடைபெறுது. அதெல்லாம் பெரிய பொலிட்டிக்கல் விங்குமா? அதெல்லாம் நம்ம பேசுகிற லாபியை தாண்டி இருக்குது அதில் விஷயங்கள்லாம். நம்ம பேசுகிறது ஒரு 0.% தான், ஆனால் அது பெரிய லாபி. அது நீங்கள் தர்மசாலாவை டச் பண்ணுறது. ஏன்னா நான் இது எப்போ லாபிங்கிறத உணர்ந்தேன் அப்படின்னா, முதல் நாள் இங்கேருந்து பேசிட்டு போனோம், அடுத்த நாள் காலையில் பேப்பர்லேயே வந்துருச்சு தர்மசாலா குறித்து யாரும் பேசக்கூடாது, ஸ்டில் பேசுறதோட எல்லோரும் நிப்பாட்டிடணும் அப்படின்னு. அடப்பவைகளா, இவங்க பயங்கரமான ஆள்றா. ஏன்னா இது மாதிரி எந்த விஷயத்துக்கு வந்ததே இல்லை. நம்ம இன்றைக்கி வரைக்கும் எல்லா விஷயத்தையும் பேசுகிறோம், யாரும் இந்த மாதிரி த்ரெட்லாம் பண்ணது கிடையாது. ஓப்பனாகவே ஒரு நீதிபதி சொல்ல முடியுதுல்ல பேசக்கூடாதுன்னு. அப்போ இப்போ தான் தெரியுது அவரும் அங்கே படித்தவர், அந்த அறக்கட்டையில் காலேஜ் படிச்சிருக்காரு, அங்கே வேலையும் பார்த்துருக்காரு, அந்த இதில் தர்மசாலாவில் ஸ்டாஃபாகவும் இருந்திருக்காரு. பாருங்க, நமக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய லாபி இருக்குது. ஒரு விஷயத்துலையும் ஒரு விஷயமும் இங்கே அரசியல் நகர்வுகள் தான். ஆன்மீகம் என்ற பெயரில் மிகப்பெரிய அரசியல் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆனால் ஆன்மீகமாகவே தெரியும், அது எந்த மதமாக இருந்தாலும் பரவாயில்லைம்மா, எல்லாத்துலேயும் ஒரு லாபி இருக்குமா, பொலிட்டிக்கல் லாபி இருக்குது. எல்லாத்துலேயும் முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், ஹிந்துஸாக இருக்கட்டும், பௌத்திஸ்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஒரு பொலிட்டிக்கல் லாபி. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒருத்தவங்க கையில் எடுத்து வச்சுருக்காங்க. கையில் எடுத்து வச்சு அதில் சில ஆதாயங்கள் அடைகிறாங்க. ஏம்மா இவ்வளோ சொல்லியம்மா, காஞ்சி சங்கர மடத்திலே கூட நடந்துச்சுமா, கோயிலில் வச்சு வெட்டலையா சங்கர்ராமனை? கணக்கு கேட்டாரு தானே வெட்டினாங்க அவரை. அந்த வழக்கில் அப்படி டைலூட் ஆச்சுமா, அப்படியே நான் பார்த்துட்டேம்மா. ஏன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால கூட இருக்கலாம். அதாவது நான் பார்த்துருக்கேன், ஒரு சங்கர படத்துக்காக ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாங்க. சங்கராச்சாரியரே கைது பண்ணது ஜெயலலிதா தான், அது ஒரு விஷயம். ஆனால் ஒரு மிகப்பெரிய பொலிட்டிஷியனை வந்து மிரட்டினாங்க ஜெயலலிதா. நீங்களாக இருந்துருங்க, காணாமல் போயிருங்க, இல்லை நான் தொலைச்சி கட்டுருவேன் அப்படின்னு ஒரு பொலிட்டிஷியனை மிரட்டினாங்க. அவர் ஆனால் மாரடைப்பு அப்படின்னு அவர் இறந்துட்டார், ஓகே. ஆனால் அவர் இன்னமும் அவர் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஜெயலலிதா பெரியல தான். ஜெயலலிதா அவ்வளோ பெரிய லாபி பண்ணாங்கம்மா, சாதாரண லாபி இல்லைம்மா, அவ்வளோ அட்ராசிட்டி இருந்துச்சு. ஒரு ஜுவல்லரியில் போய் நகை வாங்கிட்டு காசே கொடுக்கல, பாலு ஜுவல்லர்ஸ். ஒரே ஒரு ஆள்கிட்ட தமிழன்ட்டு இருந்த நகை கடை அது மட்டும்தான், தூக்க மாட்டி தூங்கினார். எங்கே போகிறது காசு இல்லாமல்? நகை கடைனா அள்ளி காசு எடுக்கலாம், எப்படி கொடுக்க முடியும், எப்படி இருக்க முடியும்? அதனால் எல்லார் பின்னாடியும் பெரிய லாபி இருந்தது. அவங்க வந்து யானை வாங்கி கொடுத்தாங்க கோயிலுக்கெல்லாம் ஜெயலலிதா. அது அவங்க ஒரு ஆன்மீக நம்பிக்கையில் செஞ்சாங்கம்மா, அதை யானை வாங்கி கொடுத்தாங்க. அது அவங்கள ஒரு இது. அதே மாதிரி கண்ணகி சிலை இருந்தது பீச்சுக்கிட்ட, அது வந்து இப்படி பார்த்துட்டு இருக்கும் செக்ரட்டரியேட்டை, இப்படி லெஃப்ட் ஹேண்டில் பார்க்க, இப்படி ஓகேவா இந்த கையில் சில ஒரு பார்க்கும். அதை ஒரு ஜோதிடர் சொல்லிட்டாரு, இது ஒன்றே பார்க்குது, இப்படி இருந்தாக்க நீ நல்லா இருக்க மாட்டேன், நாசமாக போயிடுவேன்னொன்னே. அப்படியா, வேறு நான் போகிற வழி டெய்லி அதுதான், பஸ் கடல்லேருந்து அந்த வழியில் இருக்கக்கூடாது. அப்படியா, சரி ரைட்டு. ஒரு லாரி வச்சு இடிச்சாங்க கண்ணகி சிலையை.
எவ்வளோ ஒரு மூட நம்பிக்கைகள் இருந்திருக்கு பாருங்க. ம். அது சில உயிரற்ற சில, அது என்ன செய்ய போகுது? மறுபடியும் கலைஞர் period இந்த வச்சா மாதிரி மூட நம்பிக்கைகள் இருக்கிற வரைக்கும் தர்மசாலாவையும் ஒன்றும் பண்ண முடியாது சார். பண்ணவே முடியாதுமா. நல்லா சொன்னீங்க, பண்ணவே முடியாது. ஏம்மா நித்யானந்தா எங்கம்மா முதல்ல? நீ ஏன் அங்கே போகிற? நித்தி எங்கே? நம்ம தலைவர் நித்தி எங்கே உட்காந்து ஏஐயில் படம் ஓட்டிக்கிட்டு உட்காந்துருக்கான்? ஏம்மா பிடிக்க மாட்டீங்க? ஒரு பாலியல் வழக்கு இருக்குமா இங்கே? இங்கே பாலியல் வழக்கு இருக்குது. இவ்வளோ சக்தி வாய்ந்த நித்தி ஒரு ஏபி வாங்க தெரியாதாம்மா? நம்ம ஊரில் ஆன்டிசிபேட்டரி பில் வாங்க தெரியாதா? நேராக நீதிபதிட்டு ஒரு ஏஏ பண்ணி வாங்க வேண்டியது தானே? இல்லை ஏஐயில் ஒரு இதே எடுக்க வேண்டியது தானே? ஆன்டிசிபேட்டரி பில் எடுக்க வேண்டியது தானே? சூரியன் கையை வச்சு வருதுன்னு சொல்கிறாருமா. பைத்தியக்கார வெள்ளைக்காரன் நிற்கிறாமா? வெள்ளையா இருக்கும் பூரா அறிவாளி மாதிரி நினச்சிவிட்டேன். நம்மளோட மோசமாக நம்மளோட முட்டாள்கள் அடிமுட்டாளாக இருக்காங்க. சூரியன் எப்படி கையால் தூக்கினா வருமா? ரைஸ் ரைஸ் சன்ரைஸ் சன்ரைஸுங்கிறான். சன்ரைஸ் ரைஸ்ன்னு கூட சொல்லலாம், சோறு வருதுடான்னு. இதை மேஜிக் பண்ணி கையில் ஒரு பிடி சோத்தை காட்டிக்கலாம். அதுக்கி பார்க்குறதுக்கு பக்கிய நின்று கூட நின்று அந்தால பிடிச்சி போட மாட்றாங்க. எங்கேயோ உட்காந்து தீவு வாங்கிட்டாங்கிறாங்க, அவனை பிடிக்க மாட்றாங்க. அப்போ எவ்வளோ பெரிய லாபி இருக்குது? பாபா ராம்தேவுக்கு எவ்வளோ பெரிய லாபி இருக்குது தெரியுமா? இங்கே டச் பண்ணி பாருங்க தெரியும். தொலைச்சி கட்டுருவாங்க. நம்மால் கோயம்புத்தூர் சின்ராசு ஜக்கி அவர் என்ன பண்ணிட்டாங்க? அவரெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. கிட்டக்கே போக முடியலம்மா. வாசல் வரைக்கும் போகிறான், உள்ளே அனுமதிக்க மாட்றாங்க. ஏன்னா மோடியோட டைரக்ட் கனெக்ஷன்ல அங்கே தான் வந்து பார்க்குறாரு அவரு. முதல் நாள் ஒரு பெண் ஒடியாருதுமா, அடுத்த நாள் கிணத்துல பிணமா எடுக்கிறாங்க அந்த பெண்ணை. காசாப் டெத்து எப்படி விடுமா இருக்கட்டும், தற்கொலை கூட இருக்கட்டும், ஏன் தற்கொலை நடந்துச்சுங்கிறது விசாரிக்க வேண்டாமா வழக்க? அவ்வளோதான், அப்படியே பேஸ் பண்ணுறது. அங்கே போய் பார்த்தாக்க உள்ளுக்குள்ளே தகன மேடை வச்சுருக்காரு, தனியார் தகன மேடை. எப்படி லைசன்ஸ் வாங்கினீங்க? ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வேணும், ஒரு தகன மேடை வேணும், அதுக்கு 10,000 வாட்ஸ் கரண்ட் வேணும், இல்லைன்னா 10,000 வேட்டுக்க நெருப்பு வந்து விறகு வேணும், காலா வைக்கிற மாதிரி இருக்கும். இவனெல்லாம் என்னம்மா தர்ம செலவெல்லாம் செயற்கை மயான பூமியாக வச்சுருக்கான அப்படி இருக்கு. அதெல்லாம் கரண்ட் செலவாகும், பொதிச்சிரு பூரா மரக்கட்டை. நவீன ஆட்டோ சங்கர் அவங்கெல்லாம் வச்சு பொதிச்சிரு. உண்மை, கரெக்டான வார்த்தை சொன்ன. நவீன ஆட்டோ சங்கர் அது படிப்பறிவு இல்லை, அவனோட க்ரைமு, அவன் அக்யூஸ்ட், அவனோட கொலையை பூரா நியாயப்படுத்த முடியும், அவனால் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண முடியும். நான் இதுக்காக தான் பண்ணேன், என் தொழிலில் போட்டி, என்னை மீறி விபச்சாரம் பண்ணா, என்னோட போனா, ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஆனால் இவங்க எப்படிமா ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண முடியும் இந்த விஷயங்களை? இது போன்ற நவீன ஆட்டோ சங்கர்களை நீதியின் கரம் கொண்டு விசாரணை ஒழுங்குமுறையாக நடத்தி உரிய தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும். நன்றி சார். தர்மஸ்தல வழக்கு குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. நன்றி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். டிகிரி முடித்து வேலை தேடுபவரா? உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் 1 லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு. ரூபாய் 3 லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் 24x7 மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்.